ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஊரு டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா OneDrive. ஸோ OneDriveனு பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் டெக்னாலஜி தான். ஸோ அது வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சிஸ்டமில் வந்து எங்கே இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை வந்து சைன்இன் பண்ணி ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த வீடியோவில் வந்து இருக்க போது. ஸோ OneDrive வந்து மேஜராக எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ், ஸோ அது மாதிரியே தான் அதிலே தான் பார்த்தீங்கன்னா OneDrive. ஸோ OneDrive வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தரப்படுறது தான் வந்து OneDrive. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷனாகவும் இருக்குது, சிஸ்டமுக்கு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரேஜ் வந்து ஈஸியாக பண்ணி நீங்கள் வந்து நிறைய பேர்த்தோட ஷேர் பண்ணிக்கலாம், சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மைபிசி வந்து ஓப்பன் பண்ணினேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OneDriveனு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த OneDriveனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாகவே சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து OneDriveனா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கூகுளில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து கூகுள் ட்ரைவ்னு ஒரு இது தராங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 15 GB வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யூஸருக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த OneDrive பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் வந்து நல்ல ஒரு யூஸ்னே சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து OneDrive வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து OneDriveனு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ OneDriveனு கூகுளில் சர்ச் பண்ண பின்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வருது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜ் ஷேர் ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ் மைக்ரோசாஃப்ட் OneDrive. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தரப்புலன்னு தரது தான் OneDrive. ஸோ நீங்கள் வந்து இதில் ஃபஸ்ட்டு இது வந்து கிளிக் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சைன்இன் கேட்கும். ஸோ அப்படி இல்லைன்னா சி பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து சைன்இன் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சைன்இன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நான் சைன்இன் கொடுத்துட்டேன். சைன்இன் கொடுத்த பின்னாடி உங்களோட OneDrive இது வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணனால இப்போ டைரெக்டாக லாகின் ஆகிடுச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட யூசர் ஐடி இதெல்லாமே கேட்கும். உங்ககிட்ட இல்லைனாலும் சிம்பிளாக நீங்கள் எப்படி கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து அதே ஜிமெயிலை வந்து இதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த மெயிலே ஜிமெயிலே இதுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட OneDrive. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா OneDriveல வந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மை ஃபைல்ஸ், ரீசன்ட், ஃபோட்டோஸ், ஷேர், ரீசைக்கிள் பென். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளான ஆப்ஷன் தான். ஸோ மை ஃபைல்ஸுங்கிறது தான் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இதில் தான் இருக்க போகுது. ஆனால் இதில் வந்து மெயினாக இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அப் டு 5 GB வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து OneDriveல வந்து க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து 5 GB வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு மேலே நீங்கள் வந்து போகணுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரீமியம் வந்து நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ப்ரீமியமோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்களா, மைக்ரோசாஃப்ட் 365 ஃபேமிலி பர்சனல், அதேமாதிரி OneDrive ஒன்லையும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6200 வந்து வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 GBக்கு மேலே வேணும், எனக்கு வந்து ஃபுல்லாக ஆஃபீஸ் 365 செட்டப்பே வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இது வேணாம். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து நம்ம பேசிக்காக என்ன இருக்குது அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ட்ரைவ் எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி OneDrive இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கும் இந்த நம்மளோட டிஸ்பிசியில் இருக்கிற இந்த சைடில் இருக்க OneDrive என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இது தான். ஸோ அதில் ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் இது தந்திருக்காங்க. நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போய்ட்டு OneDrive கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தாலும் ஒன்று தான் இருக்கும். ஸோ இதில் வந்து OneDriveல வந்து சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த OneDrive கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலும் இங்கே என்ன ஃபைல் இருக்கோ அதே தான் அங்கேயும் காட்டும். உங்களுக்கு வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிங்க் ஆயிரும். ஓகேவா, இதை வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் அப்லோடோ இல்லை டெலிட் பண்ணுறதோ இல்லை மறுபடியும் புதுசாக அப்லோட் பண்ணுறதோ ஓப்பன் பண்ணுறதோ இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டரை வந்து நான் அதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து இதில் டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து OneDriveல போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ OneDriveல வந்து மைபிசி போட்டு இந்த சைடில் OneDrive கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணாங்காட்டி இங்கே என்ன ஒரு சிம்பிள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிங்க்குங்கிற மாதிரி வந்துட்டு டிக்கை வந்து மார்க் ஆகும். டிக்குன்னு ஆகிடுச்சுன்னா அது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இதை போய்ட்டு கூகுள் க்ரோமில் போய்ட்டு ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கனாலும் அந்த ஏங்கிற ஃபோல்டர் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு ஏங்கிற ஃபோல்டர் வந்து இதில் வந்து வந்துடும். ஸோ இது வந்த பின்னாடி நீங்கள் வந்து இதில் என்ன வச்சுருக்கீங்களோ அதே தான் அங்கேயும் வரும், அதில் இங்கே என்ன இருக்குதோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ இது எதுவும் பார்த்தீங்கன்னா OneDrive. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 5 GB வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து மொபைலில் வந்து எப்படி வந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மொபைலில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து மொபைலில் வந்து OneDrive டவுன்லோட் பண்ணால் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு மேலே வந்து OneDriveனு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணாங்காட்டி உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் OneDrive வரும் பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி
இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த OneDrive இருக்குது, இந்த OneDrive வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணங்காட்டியுமே உங்களுக்கு வந்து இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாகின் வந்து கேட்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து லாகின் பண்ண முன்னாடி நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 3 இதுலேயுமே ஒரே அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்ன ஃபைல் வச்சுருங்க 3லேயுமே ஒரே சிங்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து நான் டெஸ்க்டாப்பில் வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ இப்போ அதே ஃபோல்டர் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OneDrive. ஸோ இப்போ வந்து மொபைலில் இருக்குது. நீங்கள் மொபைலில் வேணுன்னா கூட நீங்கள் வந்து மொபைலில் அப்லோட் பண்ணாலும் மொபைலில் கூட நீங்கள் வந்து வேணுங்கிறத வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எம்டியாக ஓப்பன் பண்ணால் ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா OneDrive. ஓகேவா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுனா கூட இங்கே ப்ளஸ் கொடுத்து வேணுங்கிறது அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்லோட் பண்ணுறது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து திஸ் பிசி அந்த ஷார்ட்கட் அங்கேயும் வந்துடும், உங்களுக்கு வந்து கூகுள்ஸ்லேயும் வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த பர்சனல் வால்ட் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி இல்லாமல் இதில் வந்து லாகின் பண்ணி நீங்கள் அப்லோடும் பண்ண முடியாது, உள்ளே இருக்க ஃபைலையும் வந்து வியூ பண்ண முடியாது. ஸோ அதோட அந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் வால்ட்டு. உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓடிபி இல்லாமல் இதில் வந்து லாகின் ஆகாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான OneDrive. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து OneDrive பற்றி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது கண்டிப்பாக வந்து நிறைய பேத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கோ வந்து OneDrive பற்றி தெரிஞ்சுங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக வீடியோ எல்லாமே பாருங்கள், நாங்களும் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மறக்காமல் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் நான் வந்து இன்னொரு நாளில் உங்கள் வீடியோவில் வந்து வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.